ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினிக்கு மாமியார் தான் தன்னோட புருஷனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இவளால் நம்பவே முடியல. ஒரு தாயே எப்படி பெத்த பிள்ளையை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க, எதுக்காக இப்படிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னால் இது சுத்தமாக நம்பவே முடியலையே, இதில் உண்மை எது பொய் எதுனே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வீட்டுக்கு வரா. இந்த விஷயத்தை பற்றி எப்படி ஆதித்யா கிட்ட சொல்கிறதுனும் தெரியல. அவனுமே அவளை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அது ஆதித்யா அப்படின்னு அவள் ஏதோ சொல்ல வரதுக்குள்ளே அங்கே டக்குன்னு மாமியார் வந்துடுறாங்க. அவங்க இன்னைக்கு நவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால நான் உனக்கு ஒரு சாரீ கொடுக்குறேன், வா என் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. மொத்த ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, மருமகளை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு சாரியை கொடுத்து, இந்த சாரி என்னோட மாமியார் எனக்கு நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது, இதை தான் நீயுமே இன்னைக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. உடனே இவளும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறா. ஆனால் என்னம்மா நீங்கள் சாரி மட்டும் கொடுக்குறீங்க, கூட ஏதாவது கொடுங்க, ஜுவல்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அப்பாவே இவளோட அலிமாரில் நிறைய ஜுவல்ஸ் வச்சிருப்பா, இருமா நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டோரை ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு வளையல் இருக்கு, அதை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா ஒரு பாட்டில் கீழே விழுகுது, அதை யாருமே கவனிக்கல. அவரும் அந்த வளையலை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து, இதை நீயே உன் கையால மருமக கிட்ட கொடு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அதை சந்தோஷமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதை போட்டுட்டு இன்னைக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இப்போ அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது இவங்க எந்த தப்பும் பண்ணல போல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. சரின்னா அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கிருந்து போகும்போது அவளோட கால் தடுக்கி கீழே விழ போறா. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பாட்டில்ல தான் கால் தடுக்கி விட்டுருக்க போல. அதை எடுத்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அதில் பாய்சன்னு தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே இவள் கன்ஃபார்மே பண்ணிட்டா. அப்போது அன்னைக்கு பிரசாதத்தில் விஷத்தை கலந்ததே அத்தை தானா, அதனால தான் அவங்க அன்றைக்கி அந்த பிரசாதத்தை சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இன்றைக்கே இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டே போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி ஒரு நிமிஷம் எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சுமா ஜோயான்னு கேட்டால், இங்கே பாருங்கள் எல்லாரும், எனக்கு இவங்களோட ரூம்லேருந்து விஷ பாட்டில் கிடச்சிச்சு. ஸோ இவங்க தான் அன்றைக்கி அந்த பிரசாதத்தில் விஷத்தை கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறா. இதை கேட்டது நம்ம ஆதித்யாவுக்கே கோவம் வந்துடுது. என்ன சொல்லிட்டு இருக்கு ஜோயான்னு கேட்டால், ஆமாம் நான் இந்த விஷ பாட்டில் வச்சு மட்டும் நான் இவங்க மேலே பழி போடலை, இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். இப்போ தான் நான் ஆசிரமத்துக்கு போனேன் இல்லையா, அந்த ஆசிரமத்தில் இவங்க வேற ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு தப்பு இன்னொரு தடவை நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஒரு வேலையை முடிக்க சொன்னாங்க. அப்போ எதுக்காக அவங்க இந்த மாதிரி சொல்லணும், அப்போ இவங்க தான் அந்த விஷத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்பாவும், என்ன சொல்கிற ஜோயா, நீ உன்னோட மாமியார் அங்கே பார்த்தியான்னு கேட்டால், ஆமாம் நான் பார்த்தேன், அவங்கள மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னது அவங்கள மாதிரியே இருந்துச்சா, அப்போ நீ அவளோட முகத்தை பார்க்கல அப்படி தானேன்னு கேட்டால், எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக அது இவங்க தான் அப்படின்னு அடித்து சொல்கிறா. இங்கே பாரு ஜோயா, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இவளை அங்கே பார்த்த அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்களை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இவள் வீட்டில் தான் இருந்தா, என் கூட தான் இருந்தா அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, இவங்க அங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேணோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவனும் அந்த விஷ பாட்டில் எலியை கொள்றதுக்காக வச்சுருந்தேன், அதை நான் தான் பண்ணும்போது அங்கே தெரியாமல் கை தவறி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டதுமே ஒன்றுமே புரியல. மொத்த ஃபேமிலியுமே இவளை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமியாருமே இவளை மருமகளாக ஏற்றுக்கிற ஸ்டேஜில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கலாட்டாவை பண்ணிட்டா இல்லையா. ஸோ அதனால ஆதித்யாவுக்குமே கோவமாக தான் இருக்குது இவன் மேலே. என் அம்மா மேலே எப்படி ஜோயா நீ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கலாம், எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது தான், அதனால தாம்பேத்த பிள்ளைங்களையும் புருஷனையும் கொல்ற அளவுக்கு அவங்க ரொம்ப மோசமானவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறான். இங்கே பாருங்க ஆதித்யா, அது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே அங்கே பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மற்ற ஃபேமிலி அங்கே பூஜைக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. அந்த பிளாக் மெயிலர் தான் ஃபோன் பண்ணுறா. நீ என்கிட்டயே நான் சொல்கிற வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னல, இப்போ பார்த்தியா எல்லாருக்கு முன்னாடி நான் உன்னை தலைகுனியை வச்சுட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்குற, ஒருவேளை கேட்க மாட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா அந்த பொம்பளை. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை பண்ணுறது மாமியார் இல்லை அப்படின்னு. ஏன்னா மாமியார் இங்கே தான் நிற்கிறாங்க, ஆனால் இப்போவும் இவளுக்கு கால் வருது, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அது வேறு யாரோ தான், யார் இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. இப்போ தான் அந்த பொம்பளையோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. இந்த பொம்பளை யார் என்னங்கிறது தெரியல. அந்த ஹூடா ஹவுஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்ன அந்த வீட்டோட மருமக ஜோயாவே நான் அழைச்சிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தையும் கொடுத்து வேலையை முடிச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானேன்னு கேட்டால் அவளும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ கோவமாக ரூமில் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயினுமே அவங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க
ஆதித்யா, நான் ஏதோ தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். உண்மையிலே நான் அத்தை மேலே பழி போடணும்னு நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல. அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் எதுவுமே சொல்லாமல், அங்கே பாரு நான் உனக்கு பண்ணி கொடுத்த அந்த 7 சத்தியத்தை பாரு, அதில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நான் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ உன் மனசில் இருக்கிற பிரச்சனையை என்கிட்ட சொல்லக்கூட மாட்றல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கோவமாக போயிடுறான். நேராக அம்மா கிட்ட வந்து அவள் பண்ணது தப்பு தான் அம்மா, அவள் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அவள் இந்த குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறையினால தான் அந்த மாதிரி சொல்லிட்டா, வேற எதுவும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை சமாதானம் பண்ணிட்டு, நீங்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிப்பா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து ஹீரோயினிக்காக ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல். அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட கொடுக்குறான். இதை போட்டுக்கோ, இன்னைக்கு நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு நீ இதை தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அவளும் அதை அவசரமாக வாங்கி பிரித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் இப்படி பேசாமல் அமைதியாக இருக்கிறது. இப்போ நைட் ஆகிடுது. நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோ ரெடியாகி வந்துட்டான். பட் நம்ம ஹீரோயின் இன்னுமே ரெடியாகி வந்த மாதிரி தெரியல. ரூமுக்கு போய் பார்த்தா அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளோட நாட்டு பின்னாடி கட்ட முடியல போல். அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்கே வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது அதை ஏதாவது பேசணுன்னு பார்த்தா அதுக்குமே அவன் எதுவுமே பேசாமல் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு வந்துட்டா. பட் காரில் கூட பின்னாடி உட்காந்துருக்க பொண்டாட்டியை கண்ணாடியிலலாம் பார்த்து சைட் அடிக்கிறானே தவிர ஒரு வார்த்தை அவகிட்ட பேச மாட்டேங்கிறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கும் வந்தாச்சு. அங்கேயும் நம்ம ஹீரோயினி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு தம்பிக்காரன் வந்து கேட்குறான், இங்கே பாருங்க நீ அண்ணன் உங்கள் மேலே உண்மையிலே கோவமாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, அவர் சும்மா ட்ராமா போடுறாரு, நடிக்கிறாரு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு, அதுவும் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவளோட அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கான். அவங்களுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டதுனால அம்மாவை பார்த்தா அடுத்த செகண்டே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறா. நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உன்னோட அப்பாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ண முடியலன்னு நீ ஃபீல் பண்ணியாமே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே அப்போ தான் நினச்சி பார்க்குறா. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பா இல்லையா? ஸோ அதை நினச்சி பார்த்துட்டே இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னுமே உன்னோட அப்பாவோட பர்த்டே முடியறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போவே நீ போய் விஷ் பண்ணு, அதுவும் அங்கே பாரு உன்னோட அப்பாவும் தான் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்லியிருப்பாரு, இனிமேல் உனக்கு எனக்கு அந்த சம்மந்தமே கிடையாது, என் மூஞ்சிலே முழிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த தயக்கத்தோடையே அப்பா கிட்ட போயிட்டு விஷ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கா. பட் எப்படி அப்பா கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அப்படியே ஃபோனை கீழே போட்டுறா. டக்குன்னு அவரும் தடுக்கி விழ போகிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட தலையில் கையை வச்சுட்றாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்பா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால் அப்பா கிட்டேயுமே ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணால் அவர் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிடுறாரு. பின்னாடியே தங்கச்சிக்காரையும் கோச்சின்னு அங்கேருந்து போயிடுறா. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோனோட நிலமையை பார்த்துட்டு உடனே அங்கேருந்து ஓடி வந்து தங்கச்சிக்காரையை திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு என்னதான் பிரச்சனை நூர், நீ எதுக்காகவும் அக்கா கிட்ட பேச மாட்டா? அவள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவள் மனசுக்கு பிடிச்சவனா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? அதுக்காக அப்பா தான் பேச மாட்டாருன்னு பார்த்தா நீயும் பேச மாட்ற, உன் அக்காவை நீயுமே ஒதுக்கி வைக்கிறியா? அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறான். அதுக்கப்புறமா தான் இவளுக்கு ரியலைஸே ஆகுது, நம்மளும் தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. உடனே அக்கா கிட்ட வந்து எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல், அக்கா வரீங்களா அக்கா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தங்கச்சியாவது நம்மக்கிட்ட பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, நானும் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, அப்பா உங்கள் மேலே கோவமாக இருக்காரு, நான் உங்ககிட்ட வந்து பேசினா அவர் என்ன ஏதாவது சொல்லுவாருக்கா, அதனால தான் நான் பயந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசலக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. சரி விடு நூர், நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நீ இப்போ தான் என்கிட்ட வந்து பேசிட்டல, அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட இருக்க, அம்மா என் கூட இருக்காங்க, என் புருஷன் என் கூட இருக்காரு, அப்பா மட்டும் தான் என் மேலே கோவமா இருக்காரு, அவருமே கூடிய சீக்கிரத்தில் என்னை புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் எல்லாரையுமே ஆதித்யா மாமா தான் கூட்டிகிட்டு வந்தார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம புருஷன் நம்ம மேலே கோவமாக இருந்தாலும் நம்மளோட ஃபீலிங்ஸ் அவன் மதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காகவும் அழக்கூடாது ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவளை சமாதானம் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயினி, அப்புறம் ஹீரோனோட தங்கச்சி, ஹீரோவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினிக்கு திரும்பவும் ஃபோன் கால் வருது. உடனே இவ அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவள் ஓடி போன அடுத்த செகண்டே வேற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதுவும் வலுக்கட்டாயமாக அவனை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ அந்த பொம்பளையுமே ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஜோயா நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிறேன் நீன்னு கேட்டா, அதான் அந்த பக்கம் திரும்பி பாரு உன் புருஷனை அப்படின்னு சொன்னதும் இவளும் திரும்பி பார்க்குறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு வலுக்கட்டாயமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் இங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ புருஷங்காரனும் சேர்ந்து ஆடுற மாதிரி தானே தெரியும். ஸோ அதையுமே அவள் பார்த்துட்டு தான் இருக்கா. யார் அந்த பொண்ணுன்னு கேட்டால், அந்த பொண்ணை இப்போ நான் யாருன்னு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது,
அந்த பொண்ணு உன்னோட வருங்கால உன் புருஷனோட வப்பாட்டினே நினச்சிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க நீன்னு கேட்டா, ஆமாம் உன்னோட புருஷனை பாரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பொண்டாட்டி நீ இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கூட தப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் பண்ணுறது தப்பு தானே, அவன் தப்பு பண்ணால் ஒரு பொண்டாட்டியா நீ தான் அவனை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணுறனா எல்லாருக்கும் முன்னாடியும் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் முன்னாடியும் உன்னோட புருஷனோட கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டு அவன் பண்ண தப்பு அவனுக்கு சுட்டி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் இந்த பொண்ணுமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு அவ திடீர்னு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திடுறா. நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், நீ என்ன தப்பாக டச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன இந்த பொண்ணு சொல்கிறான்னு எல்லாரும் கேட்டால், ஆமாம் இவன் என்ன தப்பாக டச் பண்ணா, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், இவன் சும்மா தான் என் கூட டான்ஸ் ஆடுறான்னு பார்த்தா இவன் என்னை தொடக்கூடாத இடத்துலலாம் தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுடுறா. நம்ம ஹீரோயினுமே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம ஹீரோவை கண்டமணிக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுக்கே உனக்கு வெக்கமா இல்லையா, இவனை இப்போவே அடித்து துரத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு கோவத்தோட வரா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அந்த பொம்பளையுமே சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு. உன்னோட புருஷனை எல்லாருக்கு முன்னாடி கண்ணத்தை காட்டி ஓங்கி நீ அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே தான் வரா. நம்ம ஹீரோவை நோக்கி திரும்புறா. உண்மையிலே அந்த பொம்பளை சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவை அடிப்பாளா இல்லை அடிக்க மாட்டாளா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.